வானத்தில் பிறை நிலா. அமாவாசை முடிந்து இது வளர்பிறை. எங்கே இருக்கிறேன் என்றால் ஓமன் நாட்டில் மஸ்கட்டில் ஆல்கொயர் என்ற இடத்தில்தான் இதை நான் பதிவு செய்கிறேன். வாக்கிங்காக, நடைப்பயிற்சிக்காக இந்த இடம் சென்று வந்தேன். 5 சுற்றி வந்துவிட்டேன். இது 6வது சுற்றுதான். இப்பொழுது இங்கே இருக்கக்கூடிய நேரம் ஒரு 6:20. ஆனாலும் இங்கே வெப்பமாகத்தான் இருக்கிறது. காற்று வீசவில்லை, சூடாகத்தான் இருக்கிறது. ஆனால் பலர் இங்கே நடந்து செல்வதை பார்க்கிறேன். இது தமிழர்கள், மலையாளிகள் மற்றும் சில அரேபியர்கள் வாழக்கூடிய இடமாக இருக்கிறது. நான் வரும்பொழுது சன் செட் ஆனது, படம் எடுத்தேன். இப்பொழுது சுத்தமாக அது செட் ஆகிட்டுது. இருந்தாலும் வெப்பம் ஜாஸ்தியாக இருக்குது. ஏசி இல்லாமல் எந்த வீட்லேயுமே இருக்க முடியாது. அப்படி ஒரு சூழ்நிலை. நான் வரும்பொழுது சிந்தித்து வந்தேன். எதை பற்றி என்றால் மனசாட்சி. எல்லாரும் சொல்லுவாங்க, உனக்கு மனசாட்சின்னு ஒன்று இருக்கா? நீ இப்படி நடந்துக்கிறிய, கேவலமாக நீ நடந்துக்கிற, கொஞ்சம் கூட உனக்கு ஒரு நீதி நியாயம் எதுவுமே இல்லை. இந்த பில்டிங் மேலே தான் நாங்கள் இருக்கிறோம், 1வது மாடியில். உனக்கு மனசாட்சியே இல்லை என்று பலர் சொல்வதை நாம் கேட்கலாம். மனசாட்சி என்றால் மனசு ஆட்சி செய்வது தான். அதை ஆங்கிலத்தில் கான்ஷியன்ஸ் என்பார்கள். நமக்கு நாம் கற்றுக்கொண்டோம் மாறல், நீதி, எது நல்லது, எது நல்லது அல்லாதது, தீமை என்றெல்லாம் நாம் நீதி கதைகளை நாம் பார்த்துள்ளோம். அதன்படித்தான் நாமும் நடந்து கொள்கிறோம். மனசாட்சிப்படி நாம் செய்ய வேண்டும் என்றால் யாருக்கும் கெடுதல் செய்யக்கூடாது, முதலில் துன்பத்தை தரக்கூடாது, அவர்களுடைய வாழ்க்கையில் நாம் தலையீடு செய்யக்கூடாது, பிறருடைய வாழ்க்கை வேறு, நமது வாழ்க்கை வேறு. நமக்குள் என்ன உறவு என்றால், தமிழர்களாகிய நம்மிடமே பல வேறுபாடுகள் இருக்கிறது. என்ன மாதிரியான வேறுபாடுகள் என்றால், சாதி பாகுபாடு, மத பாகுபாடு. இது ரெண்டும் தான் பலருடைய மனதில் அதிகமாக இருக்கிறது. எதற்கு மனிதனுக்கு சாதி, எதற்கு மதம், எதற்கு? வாழ்க்கைக்கு எது தேவையோ அதைத்தானே எல்லோரும் பின்பற்ற வேண்டும். ஆனால் அவர்கள் பின்பற்றும் பொழுது அவர்களிடம் மனசாட்சியே இல்லை, ஒரு நீதி நியாயம் இல்லை. தன் போக்கு, சுயநலமாக சிந்தித்து அவர்கள் செய்கிறார்கள். அது நியாயமற்றது தான். வியாபாரத்தில் ஏமாற்றுதல், மதத்தை வைத்துக்கொண்டு விளையாடுதல், நீ உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று சொல்லி கல்வி மறுக்கப்பட்ட காலம். அதெல்லாம் தற்பொழுது கடந்து விட்டோம். இருந்தாலும் இந்தியாவிலே பல மாநிலங்களில் அப்படி இருக்கிறது. அது தமிழ்நாட்டிலும் குறைவில்லை. நான் தேவர் சாதி, நான் ஐயர் சாதி, நான் ஐயங்கார் சாதி என்று அவர்கள் சொல்வார்கள். இப்பொழுது நான் இருக்கக்கூடிய இடம்
மலபார் டேஸ் என்ற இடம்தான், அந்த பில்டிங் தான். அங்கே தான் நிற்கிறேன் நான். ஒரு 5 முறை முடித்து விட்டேன். இங்கே நாம் பார்க்கக்கூடியது மலைகள் தான். பின்னாடி நமக்கு இப்பொழுது தெரியாது, ஆனால் மலைகள் தான் இங்கே இருக்கிறது. அது ஒரு மாதிரியான மலை தான். இந்த மஸ்கட்டில் பல இடங்களுக்கு சென்று வந்தோம். எல்லா இடத்திலுமே மலைகள் தான். அதிலே பீடபூமியும் இருக்கிறது, கீழான இடம். மலைகள் மேலும் மக்கள் இருக்கிறார்கள், ஹில்ஸ் என்று சொல்கிறோமே. அதுபோல் உயரமான இருக்கக்கூடத்தில் அல் ஜபல் என்ற ஒரு இடத்துக்கு சென்று வந்தோம். அங்கே குளிர்ச்சியாக இருந்தது. தற்போது இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் எப்படியும் சுமார் ஒரு 37 அல்லது 38 ரூம் டெம்பரேச்சர் இல்லை. இருந்தாலும் இரவு தான், இரவு நாள் என்பதால் அதை நான் சமாளித்து நடந்து போய்கொண்டிருக்கிறேன். உங்களுடைய மனசு தான் உங்களை ஆட்சி செய்கிறது. மனசு ஆட்சி செய்வது என்றால் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும்? நேர்மையாக இருக்க வேண்டும், நீதியோடு இருக்க வேண்டும், பிறர் மனதை புண்படுத்தாமல் உங்கள் வாழ்க்கை பயணம் இருக்க வேண்டும். ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி, அதுதான். நீனும் நானும் ஒன்று தான். அப்படி ஒரு எண்ணம் எல்லோரிடமும் இருந்து விட்டால் அங்கே வேற்றுமைக்கு வேலையே இல்லை. ஆனால் இருக்கிறது, மனதில் இருக்கிறது. காரணம், பலர் அடிமைகளாக இருந்ததால் அந்த அடிமை குணம் பலரது மனதில் இருக்கிறது. அடிமை சங்கிலியை அறுத்துவிட்டால் அங்கே சமத்துவம் வந்துவிடும். ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி என்று சொல்வார்கள். அது வந்துவிடும். அது வந்துவிட்டால் நம்மிடையே எந்த விதமான பாகுபாடும் இருக்காது. அதை கொண்டு வருவதற்குத்தான் என்னுடைய காணொளி பலருக்கு பயன்படும் என்று கருதுகிறேன். ஏனென்றால் நாமெல்லாம் தமிழர்கள். நம்முடைய நாகரிகம் தமிழர்களுடைய நாகரிகம். அதற்கு சான்றாக இருப்பது கீழடி அகழ்வாராய்ச்சி தான். கீழடி மட்டுமல்ல, மற்றும் ஒரு 10 இடங்களில் அகழ்வாராய்ச்சி செய்து அவர்கள் வெளிக்கொண்டு வந்துள்ளார்கள். அதில் அரசியலும் இருக்கிறது, நாம் அதில் தலையிட வேண்டாம். ஆனால் நாம் எல்லாம் தமிழர்கள்தான். தமிழ்தான் தாய்மொழியாக எல்லோருக்கும் இருக்கிறது. இருந்தாலும் உலகத்திலே இருக்கக்கூடிய பல மொழிகளில் தமிழ் வார்த்தைகள் கலந்துள்ளது. நான் அது ஒவ்வொரு நாட்டின் பெயரையும் எடுத்துக்கொண்டு அதில் என்ன பெயர்கள் இருக்கிறது, தமிழ் கலந்திருக்கிறதா என்றால் இருக்கிறது. அதை நான் உறுதிப்படுத்தினேன். ஆனால் அதை யாரும் பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். நமக்கு என்ன அதை பற்றி ஒரு மொழி ஆராய்ச்சி? நமக்கு சங்க இலக்கியங்கள் தான் பல விஷயங்களை தந்துள்ளது. முதற்சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம். கடைச்சங்கத்தில் கிடைத்த பாடல்கள் தான் முக்கியமாக. அதில் சமணமும் பௌத்தமும் இருக்கிறது. இந்து மதம் என்ற ஒன்றும் எதுவுமே இல்லை. அந்த இயற்கை வழிபாடு இருந்தது. கடவுள் வழிபாடு என்பது பிற்காலத்தில் சில சூழ்ச்சியால் உருவாக்கப்பட்டது என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். லாண்ட்ரி அண்ட் ட்ரை கிளீன் இந்த பில்டிங்கில் முதல் மாடியில் தான் நான் இருக்கிறேன்.